மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM and HCF. இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவோ நம்ம இந்த வீடியோ கீழே லிங்க்ல கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேலிஸ்டாக போட்டு இந்த ஸ்கூல் புக் மேக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு அதை வந்து கீழே வந்து நாங்கள் ஒரு லிங்கை கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட் லிங்க்கும். ஸோ ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ கணக்குல போவோம். நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு. அதுலேயே நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். இது வந்து LCM and HCF. லெஃப்ட் சைடு இருக்கிறது LCM, ரைட் சைடு இருக்கிறது HCF. இது வந்து வகுத்தல் முறை, டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது இது வந்து பகா காரணி முறை, காரணி ஃபேக்டரைசேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. இதில் சம்ஸ் ஒன்று நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னங்களில் கொடுத்து அதை வந்து LCM HCF கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இரு எண்களின் பெருக்கபலன் LCM and HCF. இது ஒரு ஈக்குவேஷன். இதை வச்சு நிறைய கணக்குகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் HCF ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணை முழுமையாக வகுக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி HCF ஆனது LCM-ஐயும் முழுமையாக வகுக்கும். சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வட்டப்பாதை, விலக்கு, மணிக்கணக்கு, பொதுவாக மீசிமா கணக்குகள். மீசிமா வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வட்டப்பாதை, விலக்குகள், மணிகள், பொதுவாக மீசிமா கணக்குகள். அதுக்கப்புறம் LCM கண்டுபிடிக்கிறது. ஒரு சில கணக்கில் இப்படி வரும். 3, 4, 5 ஆல் முழுமையாக வகுக்கக்கூடிய மீச்சர் எண் அப்படின்னு இருப்பாங்க. முழுமையாக வகுக்கக்கூடிய மீச்சர் எண் சொல்லிட்டா அது வெறும் LCM HCF கண்டுபிடிச்சாவே போதும். 3, 4, 5 ஆல் வகுக்கும் போது மீதி ஒன்னை தரக்கூடிய ஒரே ஒரு மீதி மட்டும் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதி என்ன, ஒரே ஒரு மீதின்னு சொல்ற அந்த மீதி என்னவோ அதை கூட்டிக்கணும். ஒரு சில கணக்கில் எப்படி கேட்பாங்கன்னா 3, 4, 5 ஆல் வகுக்கும்போது மீதி முறையே தனித்தனி மீதி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா தனித்தனி அதில் கழிச்சுட்டு ஒரு பொதுவாக காமனான ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இங்கே கழிக்கணும், இங்கே கூட்டணும், இங்கே கழிக்கணும். ஒரே ஒரு இதுனா கூட்டிக்கணும். ஒன்றுக்கு மேலே இப்படி வர்றது பட்சத்தில் நம்ம தனித்தனியாக போட்டுட்டு அந்த விடையை, அந்த காமன் நம்பரை கழிக்கணும். சரிங்களா? இந்த சைடு இருக்கிறத விட்டுருங்க. இரண்டாம் மீச்சர் எண் இரண்டாம் விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு பொதுவாக இங்கே நமக்கு கேட்கறதுல TNPSC-ல மற்ற எக்ஸாம்ஸ்லாம் அதை கேட்குறாங்க. அது மற்றதில் பார்ப்போம். ஓகே, HCF-ல அதே மாதிரி வகுக்கும் போது மீதி முறையே இப்போ இந்த மாதிரி தனித்தனி மீதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கழிச்சிருவோம். கழிச்சு இந்த கழிக்கிற விடை இருக்கு இல்லையா, அந்த விடைக்கு HCF கண்டுபிடிப்போம். இந்த முன்னாடி இதில் கழிச்சிட்டு நார்மலாக இந்த நம்பருக்கு 3, 4, 5 கொடுக்கப்பட்ட நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிட்டு இந்த காமனான நம்பரை கழிப்போம். இங்கே என்னன்னா கழிச்சு இந்த வருது இல்லையா நம்பர், இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிப்போம். அதான் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வகுக்கும் போது மீதி ஒரே மீதியை தரக்கூடிய அப்படின்றது கேட்பாங்க. ஒரே மீதியை தரக்கூடியதுன்னா இந்த ஒரே HCF-ல வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா HCF எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா மீப்பெரிய எண் அப்படின்றது வரும். இங்க ஃபுல்லா பாருங்க, மீச்சிருன்னு வரும். சிறுனா LCM. சரிங்களா? லீஸ்ட் மீச்சிறு அப்படின்றது அந்த LCM-லயே வருது. அதே மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு அதுன்றது HCF-லயே வருது. அந்த வார்த்தை வச்சு தான் முடியும். அப்படின்றப்போ இந்த 3 இதையும் மாற்றி கழிச்சுக்கணும். இதையும் கழிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் இப்படி கழிச்சு உங்களுக்கு ஒரு விடை வரும். அந்த விடைக்கு HCF கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? ஸோ ரீகால் பண்ணியாச்சு. இன்னைக்குரிய கிளாஸை பார்ப்போம். 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீ, பே, கா மற்றும் மீசிமா LCM and HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த 3 நம்பருக்கும் இது நம்ம முன்னாடி வீடியோல சொல்லிட்டோம் எப்படி LCM HCF கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது வந்து ஹோம்ஒர்க்கா போடுங்க. சரிங்களா? இந்த இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோம்ஒர்க். ஒரு குழந்தை வந்து டெடியோட சேர்ந்து ஹோம்ஒர்க் செய்யற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்களா போட்டு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம இந்த கணக்கை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து இப்போ கணக்கு பாருங்க. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்ச கொள்ளளவு என்னன்றாங்க. அப்போ அதிகபட்சம் வரப்பே இது வந்து HCF. சரிங்களா? HCF தான் ஹையஸ்ட், அதாவது மீப்பெரு அப்படின்றனால வர்றதுனால அதை வந்து HCF தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இங்கிலீஷ் மீடியத்தை பாருங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் possible? Greatest வந்ததுனால இது வந்து HCF. Possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity of 80 liters, 100 liters and 120 liters. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப என்னன்னா HCF கண்டுபிடிக்கும் கொடுத்த நம்பருக்கு. அவ்வளோதான். 80, 100, 120. இப்போ இந்த நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிச்சா நீங்க போதும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 10ஆல போடுவோம். 10ஆல போட்டீங்கன்னா 8, 10, 12. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 2ஆவது பல்ல போடலாம். 4, 2, 8,
I2 10 R2 12 சரிங்களா. இப்போ இதுக்கு மேல இந்த பொதுவா 4 5 6 இருக்க நம்பரை அடிக்கிறதுக்கு பொதுவான நம்பர் கிடையாது. ஏன்னா HCFன்றப்போ பொதுவா எல்லாத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு நம்பரால தான் போடணும். அப்ப இந்த நம்பர் இல்லைன்றனால இதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 10 × 2 20 வந்துடும். ஸோ 20 தான் உங்களுக்கு கிடைக்கிற HCF. அந்த HCF தான் விடையும் கூட. இந்த மாதிரி கணக்குகள்ல ஜஸ்ட் HCF கண்டுபிடிச்சாவே போதும், அதோட விடை வந்துடும். ஸோ 20 லிட்டர். ஓகேங்களா, குட். ஸோ இதில் வார்த்தை என்னன்னா, இந்த அதிகபட்சம் அப்படின்ற வரது வந்து HCF கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்று முறையே 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகள் ஒளிகின்றன. விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு 8 மணி, இங்க பாருங்க மணி, இங்க வந்து வினாடி, நிமிடம் கூட கிடையாது, வினாடி, செகண்ட்ஸ் சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்கின்றன. மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்ன்றாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி விளக்கு மணி கணக்குகள்லாம் பொதுவாக வட்டப்பாதை விளக்கு மணி கணக்குகள் பொதுவாக மீசிமா கணக்குகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கணக்கை மீசிமா வச்சு போட்டு பாருங்க. இது வந்து ஹோம்ஒர்க் கணக்கு தான். இப்போ ஒன்றும் இல்லை, 40 60 72 இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும் நீங்க. சரிங்களா, HCF கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 360ன்னு வரும். சரி எல்சிஎம், ஏன்னா மீசிமா கணக்கு தான். இந்த இது எல்லாம் அனைத்துமே மீசிமா கணக்குகள் அப்படின்றதுனால இந்த மீசிமா கண்டுபிடிங்க. மீசிமா வந்து 360ன்றது வரும். சரிங்களா, எல்சிஎம் தமிழ்ல மீசிமா 360ன்னு வரும். இது வந்து என்னன்னா ஒவ்வொன்றுமே வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே வினாடி, இது வினாடி இது வினாடி இது வினாடின்றனால 360 வினாடிகள். ஸோ 360 வினாடிகளுக்கு பிறகு ஒன்றாக ஒலிக்கும். அதாவது இது வந்து 6 நிமிடம். அதாவது 360 60ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும், 1 6 6 6 36 6 நிமிடம். சரிங்களா, 6 நிமிடத்துக்கு இது வந்து 6 நிமிடம் கழிச்சு வரும். 36 வினாடிகள். வினாடிகள்ல சொல்லணும்னா 36 வினாடிகளுக்கு பிறகு. மணியில சொல்லணும், இது நிமிடத்துல சொல்லணும்னா 6 நிமிடங்களுக்கு பிறகு. இதுவே மணியில சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு இதாக இருக்கு. அப்ப 8:06. சரிங்களா, 8 மணி அது 6 நிமிடத்துக்கு அடுத்த ஒலிக்கும் ஒன்னா சேர்ந்து. ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு ஒலிச்சது, அதுக்கடுத்து 8 மணி 6 நிமிடத்துக்கு ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்றது. சரிங்களா, ஓகே குட். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இங்கிலீஷ் மீடியமும் இதை வாசித்துங்க. இதை வந்து நீங்கள் எல்சிஎம் போட்டு பார்க்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. பட் வந்து இந்த வினாடிகள் நிமிடம் இந்த இதெல்லாம் மாற்றுறதுக்காக இந்த இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கணக்குகள் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இரு எண்களின் மீசிமா 210, எல்சிஎம் 210, மீசிமா 210, மீபேகா HCF வந்து 14 என்றுள்ளவாறு எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்குகள் கேட்பாங்க, எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும். இதுக்கு நான் ஒரு மெத்தட் உருவாக்கியிருக்கேன். சரிங்களா, ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைனா 2 மெத்தட் சொல்றேன். 2 மெத்தட்ல எது வேணும் பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி கணக்குகள் அதிகம் கேட்குறாங்க. பட் வந்து மாணவர்கள் போடுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மெத்தட் நான் சொல்றேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் 210 இருக்கு இல்லையா, 210 நீங்க வந்து வகுத்துருங்க. 210 வகுத்தீங்கன்னா 2வது பல்ல போலாமா. 2வது பல்ல பண்ணீங்கன்னா 1 2 2 0 I2 10. ஏன்னா 1 இருக்கு, அடி போகாது, அதனால 0 போட்டுட்டு அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன் 10. அதுக்கப்புறம் திருப்பி 2வது பல்ல போலாமா. 2வது பல்ல போட முடியாது, 5வது பல்ல போடணும். 5வது பல் 2 5 10 1 5 5. அதுக்கப்புறம் 7வது பல்ல போடலாம். 7 3 21. ஸோ 3. இப்போ இது என்னன்னா 210 நீங்க என்ன சொல்லுவீங்க, 2 × 5 × 7 × 3. சரிங்களா, இதே மாதிரி 14 பார்த்தீங்கன்னா 2 × 7 தான். இப்போ இந்த 2 நம்பரையும் நான் இங்கே போட்டுக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, 2 × 5 × 7 × 3 ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் 2 × 7. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு 2 செகண்ட் இருக்கு, 2 சைடு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 1ன்னு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த கொடுத்துருக்க நம்பரவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல்சிஎம் HCFயுமே 2 எண்களாகவே எடுத்துக்கலாம். நம்ம 210 ஒரு நம்பரு, 14 ஒரு நம்பரு அப்படின்னு எடுத்தாவே உங்களுக்கு எல்சிஎம் வந்து 210 வரும், HCF வந்து 14 வரும். இது வந்து ஜென்ரலா. அப்போ ஒரு சோடி உங்களுக்கு எப்பயுமே அந்த எல்சிஎம் HCF ஒரு சோடின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்போ அடுத்த சோடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்க நிறைய இந்த நம்பருக்குலாம் அந்த சைடு கொண்டு போகலாம். கொண்டு போறதுக்கு முன்னாடி நான் கண்டிஷன்ஸ்ல சொல்றேன். அந்த HCF இருக்கு இல்லையா, HCF எப்பயுமே நீங்க இடம் மாற்றக்கூடாது. HCF 2 சைடு இருந்துகிட்டே இருக்கணும். HCFன்றது என்னது, 14.
14 தான் HCF இல்லையா? ஸோ 2 × 7 இதுதான் HCF. இந்த HCF வந்து ரெண்டு சைடும் இருந்துகிட்டே இருக்கணும். இதை ஃபிக்ஸ், இதை மாற்றக்கூடாது. இந்த 2 7 என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது. பாயிண்ட் 1 ஆச்சா? ரெண்டாவது வந்து 2 எண்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். பாருங்க லெஃப்ட் சைடில் வந்து 2 × 2 × 2 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி 2 2 இதுக்கு இருக்கப்போ ஒரே எண்கள் திருப்பி வரப்போ அது எல்லாமே ஒரே எண்ணை தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா அந்த எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் கொண்டு போகணும். பாருங்களேன் 2 × 2 × 2 × 5 இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 5 நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 3 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இந்த சைடு கொண்டு போகிறப்போ மொத்தமாக சேர்த்து தான் கொண்டு போகணும். இந்த ஒன்றா நான் கொண்டு போய்கிட்டு காம்பினேஷன் நிறையா உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இப்போ 5 தனியாக இருக்குது, 5 இந்த சைடு கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ 3 மிச்சம், இந்த 3 தனியாக இருக்குது, கொண்டு போகலாம். ஆனால் இந்த 2யும் 7 கொண்டு போகக்கூடாது. ஏன்னா 2 7ன்றது தான் HCF. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? HCF இடம் மாற்றக்கூடாது. 2 7 தான், 7 14, 14ன்றது HCF, அதனால இந்த சைடு கொண்டு போகக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒன்றுக்கு மேல் இருந்துச்சுன்னா அதை ஒரே எண்ணா கன்சிடர் பண்ணணும். கொண்டு போனால் மொத்தமாக கொண்டு போகணும், நான் கொண்டே போகக்கூடாது. சரிங்களா? குட். இப்போ இந்த 2 ரூல் புரிஞ்சிருச்சா? மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த காம்பினேஷன் உருவாக்குன பின்னாடி ரிமூவ் டூப்ளிகேட், இந்த 3 பாயிண்ட் தான். அந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கை நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ நான் இந்த மாதிரி பிரித்து வச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ பாருங்க 2 7 14 தான் எனக்கு HCF கணக்கு கொடுத்தா HCF. அந்த HCF நான் இந்த சைடு கொண்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 5 இந்த சைடு கொண்டு போகலாம். 2 5 நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 2 × 7 × 5 இது ஒரு நம்பர் ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 5 வச்சுக்கிட்டு 3 கொண்டு போகிறேன். 2 × 7 × 5 5 வச்சுக்கிட்டு 3 கொண்டு போகிறேன். 2 × 7 × 3 சரிங்களா? 5 நான் வச்சுக்கிட்டேன், 3 அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 5 7 ரெண்டையுமே சொல்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் தனித்தனி நம்பர் தான் இல்லையா, இது ரெண்டையுமே கொண்டு போகலாம். 2 × 7 5 7 5யும் 3 ரெண்டுமே அந்த சைடு கொண்டு போகிறேன். 2 × 7 5 3 இவ்வளோதான் பாசிபிள் இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த 2 நம்பர் தான், ஒன்று தனித்தனியாக கொண்டு போயிட்டேன், அப்புறம் மொத்தமாக கொண்டு போயிட்டேன், முடிஞ்சு போச்சு எனக்கு வேலை. இப்போ இதில் டூப்ளிகேட்லாம் நான் ரிமூவ் பண்ணேன். 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. HCF நான் கொண்டு போகலை. HCF அப்படி 2 ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கேன். 2 7 தான் HCF, 7 14 HCF நான் கொண்டே போகலை. ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை மொத்தமாக கொண்டு போகணும். பட் இங்கே வந்து 5 3 ஒவ்வொரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வந்து இதை ஒன்றா கொண்டு போகணுன்றது அவசியம் கிடையாது, தனித்தனியாக கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், 5 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். லெஃப்ட்லேருந்து 5 கொண்டு போயிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ணேன்னா 5 வச்சுக்கிட்டு 3 கொண்டு போயிட்டேன். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் 5 3 ரெண்டையுமே கொண்டு போயிட்டேன். இப்போ இவ்வளோதான் என்னால் உருவாக்கவே முடியும். இதுக்கு மேலே உருவாக்குறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும். எப்படி சார் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது? இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க நம்பரு வலது பக்கம் அதே நம்பர் இருந்தால் அது டூப்ளிகேட். பாருங்களேன் 2 5 7 3 இருக்கா, 2 5 7 3 இருக்கு, இது வந்து டூப்ளிகேட். இதே மாதிரி பாருங்க லெஃப்ட் சைடு இருக்க நம்பரு ரைட் சைடு இருந்தால் அது டூப்ளிகேட். அதே மாதிரி ரைட் சைடு இருக்க நம்பரு லெஃப்ட் சைடு இருந்தால் அது டூப்ளிகேட். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் இங்கே ரைட் சைடு இருக்குது, இது டூப்ளிகேட். ஒரு லைனை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு இது இருந்தது இங்கே வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த 2 7 3ன்றது இங்கே பாருங்க 2 7 3ன்றது, இப்போ இதுவும் டூப்ளிகேட். இங்கே 2 7 5ன்றது இங்கே வருது, அப்போ இது டூப்ளிகேட். இதை ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ எத்தனை காம்பினேஷன் தான் வருது உங்களுக்கு? 2 ஜோடி தான் வருது. புரிஞ்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 10ன்றதை நான் ஃபுல்லாக பகா எண்களாக வர மாதிரி நான் அடிச்சு சின்ன நம்பராக மாற்றி வச்சுக்கிட்டேன். HCF-ஐயும் மாற்றி வச்சுக்கிட்டேன். 2 லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டுக்கிட்டேன். எனக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. HCF-ஐ நான் எப்பயுமே இடமாற்றக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோடியாக இருந்துச்சுன்னா அந்த ஜோடியை மொத்தமாக தான் கொண்டு போகணும், தனித்தனியாக கொண்டு போயிடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டை வச்சு நான் அதை போட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு மெத்தட், எனக்கு 2 ஜோடின்னு கிடைச்சிருச்சு. சார் இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா, அது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, இன்னொரு மெத்தட் என்னன்ற இந்த இடத்துல போடுறேன், இந்த கேப்பில் போட்டு. சரிங்களா? இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்றது பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 210 இருக்கா, 210 இந்த 14 வந்து வகுத்துடணும். 210 இந்த 14 வச்சு வகுத்துடணும். சரிங்களா? வகுத்துட்டிங்கன்னா ஒரு 2வது பல்ல போடலாமா? 7 2 14 105. சரிங்களா? 1 7 7 மிச்சம் 3 5 35. ஸோ 15ன்னு வருது. சரிங்களா? இந்த 15ன்ற நம்பர் LCM என்ன பண்ணுவீங்க, HCF வந்து LCM மேலே போட்டு HCF கீழே போட்டு வகுத்துருவீங்க.
வகுத்துட்டேன், எனக்கு ஒரு நம்பர் வந்துருச்சு. இந்த நம்பரை நான் காம்பினேஷனாக பிரிக்கணும். காம்பினேஷன் எப்படி பிடிப்பேன்? 1,15 போடலாமா? அதே மாதிரி 2 கமான்னு போட முடியாது. 1 2 பேருக்குன்னா 15 வரணும். 1,15 1 × 15 15 வருது. 2 கமா எப்படின்னு போட முடியாது. 7 அப்படிலாம் போடக்கூடாது, பாதி பேதெல்லாம் போடக்கூடாது, ஃபுல் நம்பர் தான் போடணும். அப்போ 2 இன்ட்டு வராது. 3 × 3 × 15 வருது. 4க்கு வராது. சரிங்களா? அதே மாதிரி 5 போட்டீங்கன்னா 5 3 திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது, மாற்றி மாத்திரம் போடக்கூடாது. 1 15 15 1 போடக்கூடாது. சரிங்களா? இப்படியே தான் முடிஞ்சு போச்சா? ஸோ 1 15 3 4 5 எதுவுமே அடுத்து வராது. வந்தாலும் இப்போ 5,3ன்னு வரும். 5க்கு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை, அதான் அது ஆல்ரெடி வந்துருச்சு 3,5. ஸோ இதை திருப்பி ஸ்வாப் பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது முடிஞ்சு போச்சா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்றீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறது. 1,15 3,5 இந்த மாதிரி பிரிக்கிறது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இதுல காமனா அடிபடுமான்னு பார்க்கணும். இப்போ 1 15 இந்த 1 15 வேற ஏதாவது அடிபடுமா? அடிபடாது. அப்ப டிக். சரிங்களா? 3 5 இது ஏதாவது அடிக்குமா? அடிக்காது. அப்போ டிக். அப்ப 2 ஜோடிகள். சார் அது என்ன சார் அடிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இப்ப பாருங்களேன் 3 6ன்னு வச்சுருங்களேன். 3 6 எது அடிக்கும்? 3ஆம் எப்படி அடிக்கும்? அப்ப இது டிக் கிடையாது, இது வந்து கட்டு. சரிங்களா? இது கட்டு. இது வந்து ஜோடியா சேர்த்துக்கூடாது. இப்போ அந்த மாதிரி இல்லாத எல்லாத்தையுமே நம்ம ஜோடியா சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இது ஈஸியா இருக்குன்னு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. சார் இதுதானே இந்த கீழே போட்டிருக்கிறது தான் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அடிச்சு போடுற அந்த கரெக்டா மிஸ்டேக் இல்லாம அடிச்சு போடணும். 210 14 அடிச்சு போடணும். ஆனா இது வந்து எத்தனை ஜோடிகள் அப்படின்னு கேட்டா, இந்த ஜோடிகள் அந்த உண்மையான அந்த ஜோடிகளோட நம்பரை கண்டுபிடின்னு சொன்னா இது அந்த நம்பர் கிடையாது. அப்ப என்ன சார் பண்றது? இது வந்து ஜோடிகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்போட நிறுத்திடலாம். ஆனா அந்த ஜோடிகள் அந்த எண்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த எண்கள் என்ன, அந்த 2 ஜோடி எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, அந்த 1 15 இருக்கு இல்லையா, இதோட 14 பெருக்கணும், இதையும் 14 பெருக்கணும், இங்கே ஏன்னா 14 தான் வகுத்தீங்க இல்லையா, அதனால இங்க 14 பெருக்கணும், இங்க 14 பெருக்கணும், அதே மாதிரி இங்க 14 பெருக்கணும், இங்க 14 பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஜோடி கிடைச்சிடும். அதாவது 14 கமா 15 15 × 14 4 20 மிச்சம் 2 1 4 60 1 5 5 1 1 1. ஸோ 0 1 இங்கே 1 210. ஸோ 210ங்கிறது ஒரு நம்பர். அதாவது 14, 210 14, 210 அது ஒரு ஜோடி. அதாவது இது வந்து இதை ரெப்ரசென்ட் பண்றது. அதுக்கப்புறம் இதுக்கு வரப்ப என்ன பண்ணுவீங்க? 3 × 14 14 3 4 12 1 1 3 3 4 42. சரிங்களா? இப்போ 5 போட்டீங்கன்னா 14 × 5 4 20 மிச்சம் 2 1 5 5 7 70. ஸோ 70 42, 70 இதுதான் ஒரிஜினல் நம்பருங்க. கவுண்ட் எத்தனை ஜோடிகள் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது இதோட நிறுத்தினா போதும். என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்சிஎம் மேல போட்டு ஹச்சிஎம் போட்டு வகுக்கிறீங்க. பாயிண்ட் 1 ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கிறீங்க. பாயிண்ட் 2. அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுவா டிக்கு போடுறதா இல்லை இன்ட்டு போடுறதா? பொதுவா ஏதாவது வகுக்கல அப்படின்னா டிக்கு, பொதுவா ஏதாவது வகுத்துருச்சு அப்படின்னா அது வந்து இன்ட்டு. ஸோ டிக்கெலாம் தான் உங்களோட நம்பர். அப்போ அதை வச்சு கவுண்ட்டுக்கு போட்டுடலாம். இந்த கவுண்டை வச்சுட்டு ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 14ஆல நான் பெருக்கணும். 14ஆல இந்த நம்பரையும் இந்த நம்பரும் இந்த நம்பர் 14 பெருக்கணும் எனக்கு ஒரிஜினல் நம்பர், இந்த நம்பரும் இந்த நம்பர் 14 பெருக்கணும்னா எனக்கு ஒரிஜினல் நம்பர். ஸோ இதுதான் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னீங்களா, அதில் ஒரிஜினல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிரிக்கணும். இது 2 செட்டு தான் இல்லையா, இதுதான் 2 செட் இல்லையா. ஸோ இந்த செட்டை இது ஃபுல்லாக பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் நம்பர் 210. இதை ஃபுல்லாக பெருக்கினீங்கன்னா ஒரிஜினல் நம்பர் 14. இதை ஃபுல்லாக பெருக்கினீங்கன்னா ஒரிஜினல் நம்பர் எத்தனை வரும்? 14 × 3 வருது. அப்போ இது வந்து இது 42 குறிக்கும், இது வந்து 70. புரியுதுங்களா? ஸோ ஒரிஜினல் நம்பர் வந்து இங்கே நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்க இல்லையா, கொண்டு போய் மிச்சம் இருக்க நம்பரை பெருக்கினாவே போதும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இருக்க நம்பர் கிடைச்சிடும். இங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னா திருப்பி அந்த 14 வந்து இந்த ஜோடியோட பெருக்கணும். இன்னொரு சம் இதே மாதிரி இருக்கு, இதில் அதுலேயும் போடுவோம். பட் இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் அந்த ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். கமெண்ட்ஸ்லையும் போடுங்க சரிங்களா, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நடத்துறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதே நடத்திடுவேன் நான். இரண்டின் மீசியமானது மீபேக்காவின் 6 மடங்கும் மீபேக்கா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இரண்டின் மீசியமானது எல்சிஎம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹச்சிசிஎஃபின் 6 மடங்கு, அதாவது 6 × ஹச்சிசிஎஃப். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் என்னன்னா ஹச்சிசிஎஃப் மீபேக்கா 12, அதாவது ஹச்சிசிஎஃப் வந்து 12 ஓர் எண் 36 மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், x × y இரண்டின் பெருக்கல் பலன் என்பது எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். கரெக்டா?
இப்போ ஒரு எண் என்ன சொல்லிட்டாங்க 36 போட்டுருவோம் இன்ட்டு ஒய். எல்சிஎம் என்னது ஆர் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், ஆர் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், ஹச்சிசிஎஃப் என்னது 12. சரிங்களா? அப்போ இது என்ன செய்யலாம் ஆர் இன்ட்டு 12ன்னு சொல்லிக்கலாமா? இப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது ஆர் இன்ட்டு 12, ஹச்சிசிஎஃப்ங்கிறது என்னது 12. புரியுதுங்களா? இது வந்து இந்த ஹச்சிசிஎஃப்காக போட்டிருக்கேன், எல்சிஎம்காக இந்த ரெண்டையும் போட்டிருக்கேன். ஏன்னா எல்சிஎம்ங்கிறது வந்து 6 மடங்கு ஹச்சிசிஎஃப், 6 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் என்னது 12. ஓகேங்களா? அப்போ இதை ஃபுல்லாக இப்போ ஒய் எனக்கு வேணும், ஒய் வேணுன்றனால இந்த 36 ஆன்சர் கொண்டு போகிறேன். 6 இன்ட்டு 12 இன்ட்டு 12 டிவைடட் பை 36, ஓராறு 6, 6 36, ஓராறு 12, 12 2 24. ஸோ மற்றொரு எண் 24. சரிங்களா? இந்த மாதிரி கணக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கணக்கை நோட் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் இதில் சிம்பிள் கணக்கு தான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு பின்வரும் இணைகளில் எவை சார்பக எண்கள் ஆகும்? சார்பக எண்கள் ஆகும் அப்படிங்கிறது. வாட் இஸ் கோப்ரைம் நம்பர்? பேர் இஸ் கோப்ரைம் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ கோப்ரைம் நம்பர்னா என்னன்னா ஹச்சிசிஎஃப் வந்து 1 தான் வரணும். ஹச்சிசிஎஃப்ன்றது 1 தான் வரும். அதாவது ரெண்டு நம்பரையும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் 1 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. 2 3 4 இருக்கக்கூடாது. அந்த டூப்ளிகேட் செக் பண்ணோம் இல்லையா முன்னாடி, இதில் அதே மாதிரி தான். இப்போ 51 63 இந்த ரெண்டையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பாருங்க. சரிங்களா? 3ஆம் வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 1 3 3 மிச்சம் 2 7 3 21 23 6 1 3. அப்போ இந்த 3ன்றது பொதுவாக வகுக்குது. அப்போ இது வந்து சார்பாக எண்கள் கிடையாது. ஏன்னா பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது, 1 மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவுமே இந்த 1 தவிர வேற எந்த நம்பர் இருக்கக்கூடாது. இப்போ 52 91 வாங்க, 52 91 இது வந்து எதால வகுப்படுது பாருங்க. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா, அதை விட்டுருவோம். ஏன்னா இப்போ மாணவர்கள் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து என்ன நம்பர் இதால வகுப்படும் அப்படின்றது கஷ்டமா இருக்கு. இது ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன். பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கு, இதை போட்டுட்டீங்க. இது பார்த்தோன்னே போடுற மாதிரி இல்லை சார், இதை எப்படி போடுறதுன்றது ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க 71 81 71 81 இது வந்து எதாலும் வகுப்படாது. நீங்க எந்த இது செக் பண்ணாலும் வகுப்படாது. அதுவும் எப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே வகுப்படுற நம்பர்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த இந்த ரெண்டுத்துக்கும் ட்ரிக்ஸ் சொல்றேன். பாருங்க 9ஆம் வாய்ப்பாடில் இது வகுப்படுமா? இதுவும் 9ஆம் வாய்ப்பாடில் பார்த்தோன்னே தெரியுது. 9 9 81 1 9 9. ஸோ 9ன்றது இது வகுப்படுது. அப்போ இதுவும் கிடையாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்க சூஸ் பண்ணணும். சார் இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 91 இல்லையா, 91 பார்க்கறது கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நம்பர். இந்த நம்பர் எடுத்துக்கங்க 52. சரிங்களா? 52 ஃபர்ஸ்ட் டானாவத்தில் போடுங்க. இந்த ஒரு நம்பர் மட்டும் டானாவத்தில் போடுங்க. போட்டீங்கன்னா 26 2 4 அப்போ 6 12. அதுக்கப்புறம் 2ஆம் வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 1 2 2 32. இப்போ பாருங்களேன் 2 2 13. இந்த நம்பர் இந்த 91ன்ற நம்பர் இந்த இது இந்த 3ல எதையாவது வகுப்பட்டாதான் ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வகுப்படாதுன்னு அர்த்தம். 52 எனக்கு ஈஸியா இருக்கு, நான் குறிச்சிட்டேன். 2 2 13 இந்த 2ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 13ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். இதுதான், ஏன்னா 2 தடவை 2 தான், இது 2 தான், இது 2 தான். ஸோ 2ஆல வகுப்படுதானா வகுப்படாது, ஏன்னா ஒற்றை புள்ளியில வந்துடும். ஸோ அதை விட்டுறலாம். 13ஆல வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணணும். 13ஆல வகுப்படுதான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 வந்து 1ஆ மாற்றக்கூடிய நம்பர் எதால பெருக்குன்னா 1 வரும், 7ஆல பெருக்குனால வரும். 7 3 21. சரிங்களா? 7 3 21 2 மிச்சம் 1 1 7 9 91 வருது. அப்போ 13ன்ற வாய்ப்பாடு ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு நம்பர். புரிஞ்சுங்களா எப்படி சொல்றேன்ட்டு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த நம்பர் இதை எதை வேணா எடுத்துக்கலாம். சார் நான் 91 கூட நான் பிரிப்பேன் சார் அப்படின்னா 91 நீங்க எடுக்கலாம், எடுத்துட்டு அதை இதை வச்சு செக் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஈஸியான எடுத்துங்க. 52 52 2 × 2 × 13 வருது. 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதா 13. ஏதாவது 1ல வகுப்பட்டாலும் அது வந்து அந்த பொதுவாக அந்த நம்பர் வரும். அப்போ அது ஹச்சிசிஎஃப் கிடையாது. அப்படின்னு பார்க்குறப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது, ஆனால் 13ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. 13 7 91. அது வந்து எப்படி கொண்டு வரதுன்றதுக்காக சொன்னேன். 7 3 21 அந்த 1ன்றது கடைசியாக வரும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ இதை வாங்க, இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுதான் ஆப்வியஸாக வரணும். பட் இருந்தாலும் இது செக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை நம்ம திருப்பி எக்ஸசைஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா? 71 81. இப்போ 71 உங்களுக்கு பார்த்தோன்னே பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். 9 9 9 81 9 81 போட்டிங்கன்னா 9 × 9 போடுவீங்க. இதை ஃபர்தராக பிரிக்கலாம். 3 × 3 3 × 3. சரிங்களா? இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் பேசிக்காக வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஏன்னா 3 தான் திருப்பி வந்திருக்கு. இப்போ 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 6 மிச்சம் 1 11 11 3ஆம் வாய்ப்பாடில் இது பண்ண முடியாது. அப்போ இதுதான் பொதுவான நம்பர் கிடையாது, பொதுவான நம்பர் இல்லை.
இந்த 81ன்றது 3 × 3 × 3 × 3 தான். அப்போ இந்த 3ஆல இது வகுப்படுதான்றதை பார்க்கணும். ஏன்னா ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது இல்லையா, 3ஆல இது வகுப்படாது. அப்போ இந்த 2 நம்பரும் காமனான நம்பர் கிடையாது. அப்போ இதுதான் உங்களோட சார்பக எண். ஏன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான எண் 1 தவிர வேறு எதுவுமே கிடையாது. 1ஆம் வாய்ப்பாடில் போடலாம் இல்லையா, 71 1 71 81 1 81. 1ஆம் வாய்ப்பாடு HCF. எந்த ஒரு 2 நம்பருக்கும் கண்டிப்பா 1ன்ற HCF இருக்கும். அது 1 மட்டுமே இருந்தா அது சார்பக எண், கோப்ரைம். சரிங்களா, கோப்ரைம்ன்றது இந்த ஒரு கணக்கை வச்சு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். கோப்ரைம் என்பது சார்பக எண் என்பது 2 எண்களுக்கும் 1 தவிர வேற எந்த HCFம் இருக்கக்கூடாது. இங்க 3 இருக்கு, இங்க 13 இருக்கு, 9 இருக்கு, 1 தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ 1 தவிர மற்ற எந்த நம்பரும் இந்த 2 எண்களை வகுக்க கூடாது. சரிங்களா, மனசுல நல்லா புரிஞ்சுச்சுங்க. ஏன்னா 1 மார்க்காவும் கேட்கறாங்க, கணக்காகவும் கேட்கறாங்க. அடுத்து 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிக மிக பெரியவா சரியா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கிலீஷ்ல பார்ப்போம். The greatest 4 digit